வணக்கம். பீகாரில் நடந்த SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதற்கான ஃபைனல் ரிப்போர்ட் வெளிவந்துவிட்டது. அதாவது பீகாரின் வோட்டர்ஸ் லிஸ்டின் ஃபைனல் பட்டியல். இதே SIR தமிழ்நாட்டிலும் நடக்கப் போகிறது, புதுச்சேரியிலும் நடக்கப் போகிறது, அசாமில், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிராவில், ஒட்டுமொத்த இந்தியாவில் இதை அமலில் கொண்டு வர இருக்கிறார்கள். பீகாரில் எந்த விதமான தில்லுமுள்ளுக்கள் நடந்திருக்கிறது, எந்த விதமாக தேர்தல் ஆணையம் பிஜேபிக்காக ஒருபட்சமாக வேலை பார்த்திருக்கிறார்கள், எந்த அளவில் ஜனநாயக உரிமையாக இருக்கக்கூடிய அந்த வாக்குரிமையை உங்கள் கையிலிருந்து பறிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து விட்டார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். பீகாரில் நடந்த ஏராளமான தில்லுமுள்ளுக்கள். ராகுல் காந்தியின் 2 பிரஸ் மீட் நம்பர் 1 எப்படி வாக்குகளை திருட்டுத்தனமாக வோட்டர்ஸ்களை சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட் நம்பர் 2 எப்படி வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இது மட்டுமல்ல, எப்படி டெலீஷன் நடக்கிறது என்கிற ஏராளமான விஷயங்களை அவர் எடுத்து வைத்திருந்தார். SIR அதற்கான எக்ஸ்டெண்டடான ஒரு விஷயம். அதாவது மக்களை நேரடியாக சந்தித்து டோர் டு டோர் போய் இந்த வாக்குச்சீட்டுகளை நீங்கள் சீர்திருத்தம் செய்திருக்க வேண்டுமோ, அதற்கான ரெஃபார்ம்ஸ்களை, அதற்கான கரெக்ஷன்ஸ்களை நீங்கள் பார்த்திருக்க வேண்டுமோ, அதை தாண்டி பிஜேபிக்காக எப்படி தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறது என்று அதை நீங்கள் ஆழமாக பாருங்கள். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோ பதிவுகளை உங்களிடம் வந்து சேராதபடி ஒரு சில அமைப்புகளை வைத்து எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். கடந்த 15 நாட்களாக எங்களுடைய சேனல் மிகப்பெரிய அளவில் முடக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே தயவு செய்து கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு விடுங்கள். ஹாய், ஹலோ அல்ல உங்கள் மனதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு கேள்வி. இதை தாண்டி இந்த வீடியோவில் லைக் அண்ட் ஷேர் பட்டன் இருக்கும், அதையும் தட்டிவிட்டால் போதும். இந்த வீடியோ ஏராளமான நபர்களுக்கு போய் சேரும். யூடியூபுடைய அல்கோரிதத்தை உங்களால் உடைக்க முடியும். இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி இந்த வீடியோவில் உங்களை நான் கூட்டிச் செல்கிறேன். ஒரு கதையுடன் இந்த வீடியோவை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 4-5 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு நபர் போய் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் மற்றும் ஒரு சிறிய சாக்லேட் மற்றும் ஒரு டாஃபியை கொடுக்க பார்க்கிறார். ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த 5 ஸ்டார் சாக்லேட் கிடைக்கிறது, ஒரு சில குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை. அந்த நபர் சரி எல்லார்கிட்டும் அந்த சாக்லேட்டுக்குள்ளே வாங்கிடுங்க, இப்போது எல்லாருக்கும் அந்த சின்ன சாக்லேட் மற்றும் டாஃபியை கொடுங்க. இதிலும் குழந்தைகளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. கடைசியில் அந்த நபர் அனைத்து குழந்தைகளுக்குமே அந்த சின்ன டாஃபீஸ்களை மட்டும் கொடுக்குறார். குழந்தைகள் சந்தோஷமாக அப்பா இதாவது கிடைச்சிருச்சே என்கிற ஒரு சந்தோஷத்தில் திரும்பி கிளம்பி விடுகிறார்கள். அதாவது எந்த விஷயம் உங்களிடம் போய் சேர்ந்திருக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுக்காமல் அந்த குழந்தைகளை எப்படி ஏமாற்றியிருக்கிறார்கள், அதே போன்றுதான் SIRலும் இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் பீகார் மக்களை ஏமாற்றியிருக்கிறது. நாளைக்கு இதே முறைதான் தமிழ்நாட்டிலும், டெல்லியிலும், ஆந்திர பிரதேசத்திலும், மகாராஷ்டிராவிலும், வெஸ்ட் பெங்காலிலும் நடக்கப் போகிறது. அதனால் இந்த வீடியோவை மிகவும் கவனமாக பாருங்கள். எப்படி அந்த குழந்தைகள் கையில் 5 ஸ்டார் சாக்லேட்டை கொடுத்து, சின்ன சாக்லேட்டை கொடுத்து, அப்புறம் டாஃபியில் செட்டில்மெண்ட் செய்ய வைத்திருக்கிறார்களோ அதே போன்றுதான் இன்னைக்கு பீகாரில் இந்த பிரச்சனை நடந்துள்ளது. SIR இதற்கான கணக்கை பாருங்கள். SIR நடத்தும் போது பீகாரில் வோட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை 7,89,00,000 கூறியிருந்தார்கள். SIR முடிந்தவுடனே 7,24,00,000 குறைந்தது. அதாவது நேரடியாக 65 லட்சம் வாக்காளர்களை டிலீட் செய்து விட்டார்கள், நீக்கிவிட்டார்கள். இப்போ என்ன சொல்கிறார்கள்? சிந்தா மத் கரோ, हमने तो सिर्फ 3 लाख वोटर्स घटाए हैं. கவலைப்படாதீர்கள், வெறும் 3 லட்சம் வோட்டர்ஸ்களை மட்டும்தான் நாங்கள் நீக்கி இருக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 65 lakhs, செகண்ட் ஃபேஸில் வெறும் 3 lakh வோட்டர்ஸ்களை மட்டும்தான் நீக்கியிருக்கிறார்களாம். டு பி ப்ரெசைஸ்ட் 3,66,000 voters has been deleted on the second phase of SIR. இது மட்டுமல்ல, நாங்கள் 21 லட்சம் புதிய வாக்காளர்களை சேர்த்து விட்டோம்
ஆகையால் இப்போ புதிய பட்டியலை நீங்கள் பார்த்தீர்கள்னா இது 7,42,00,000 மாறிவிட்டது. ஸோ தெர் இஸ் நோ டெலிஷன் ஆஃப் 65 lakhs. இட் இஸ் 7.42 lakhs. இதில் ஏராளமான நபர்கள் மறைந்திருக்கிறார்கள், ஏராளமான நபர்கள் வெளிநாட்டை சார்ந்த நபர்கள், ரோஹிங்கியாஸ், பங்களாதேஷிஸ், நேபாளிஸ், அவங்களாம் நீக்கிட்டோம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் அரசாங்கம் செய்த, முக்கியமாக தேர்தல் ஆணையம் செய்த அந்த திருட்டை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பீகாரின் அடல்ட் பாப்புலேஷனுடைய எண்ணிக்கை, அதாவது 18 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்கத்துடைய கணக்குப்படி 8,18,00,000. எஸ்ஐஆருடைய உத்தேசம் என்ன? இவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த வாக்கு சீட்டு, அந்த பட்டியலில் 7,89,00,000 வாக்காளர்கள் இருந்தார்கள். அப்போது இந்த டெபிசிட் 29 lakh டெபிசிட்டை சரிபார்ப்பதற்காக எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டது. டோர் டு டோர் போய் புதிய வாக்காளர்கள் அல்ல அட்ரஸ் மாறி வந்த வாக்காளர்கள் அல்ல இறந்து போன நபர்கள், மைக்ரண்டான நபர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள், பங்களாதேஷிஸ், நேபாளிஸ், தவறாக வாக்குச்சீட்டில் தன்னுடைய பெயரை பதிவு செய்த நபர்கள், அவர்களுடைய பெயரை நீக்கக்கூடிய பணி, இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இந்த எஸ்ஐஆரில் கொண்டு வரப்பட்டது. உத்தேசம் இந்த 8,18,00,000 வாக்காளர்களுக்கு நெருக்கமாக இந்த புதிய வோட்டர்ஸ் லிஸ்ட் வர வேண்டும். நடந்தது என்ன? அதற்கு எதிர்மாறாத முறையில் இந்த புதிய பட்டியல் வெளிவந்திருக்கிறது. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய கணக்கு இல்லை 65 லட்சம் + 3 lakh which is 68 lakh வாக்காளர்களை நாங்கள் நீக்கியிருக்கிறோம். ஆனால் 22 வாக்காளர்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். ஆக மொத்தம் 47 லட்சம் வாக்காளர்களை மட்டும் தான் நாங்கள் நீக்கியிருக்கிறோம். இதுவும் ஒரு சாதாரணமான நம்பர் கிடையாது. 47 லட்சம் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பர். இந்த இடத்தில் நீங்கள் பாருங்கள், எங்களுடைய 3 பிரதானமான கேள்விகள், இதிலிருந்து உங்களுக்கு அனைத்து கதையுமே புரிந்துவிடும். ஆஸ் பர் செப்டம்பர் 1, செப்டம்பர் 1ஆம் தேதி வரை இந்த ஃபார்ம்ஸ்களை நிரப்பி, அந்த ஃபார்ம்ஸ்களை நிரப்பியதற்கு பின்பு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை வரக்கூடிய ஆப்ஜெக்ஷன்ஸ், வரக்கூடிய சீர்திருத்தங்கள், இது அனைத்தையுமே பார்த்து அக்டோபர் 1ஆம் தேதி நாங்கள் புதிய வாக்கு பட்டியலை வெளிவிட்டு விடுவோம். அதன்படி வாக்காளர்களுடைய பட்டியலை வெளிவிட்டு விட்டார்கள். செப்டம்பர் 1ஆம் தேதி வரை சுப்ரீம் கோர்ட்டில் இவர்கள் கொடுத்த பதில், தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் படி நீங்கள் பார்த்தீர்களா 16,93,000 புதிய நபர்கள், புதிய வாக்காளர்கள் தன்னுடைய பெயரை சேர்த்திருக்கிறார்கள். 16,93,000 டு பி ப்ரிசைஸ். ஒரு 17 lakh வாக்காளர்கள் இந்த புதிய அப்ளிகேஷன்ஸ்களை நிரப்பியிருக்கிறார்கள், ஃபார்ம் 6. இப்போ வெளிவந்த கணக்குப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 21,53,000, கிட்டத்தட்ட 4.5 லட்சம் நபர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கிருந்து வந்தார்கள், எப்படி வந்தார்கள், இதற்கான விளக்கம் கிடையாது. சரி, அடுத்த கேள்வி, டாக்குமெண்ட். எந்த விதமான டாக்குமெண்ட்டை நீங்கள் கேட்டீர்கள்? அப்படி ஆதார் கார்டு மற்றும் இல்லை என்றால் இன்னும் எத்தனை பேருடைய பெயரை நீங்கள் நீக்கியிருப்பீர்கள்? இந்த 3.66 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியதாக கூறுகிறீர்கள் இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேருந்து செகண்ட் ஃபேஸில் மட்டுமே 3,66,00,000 நியூ பீப்புள் ஹேவ் பின் டிலீட்டட். இதில் எத்தனை பேர் அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் நீக்கப்பட்டார்கள்? இதில் எத்தனை பேர் வெளிநாட்டை சார்ந்த நபர்கள்? இந்த கேள்விக்கான விடயத்தை கேட்டார்கள். சரி, இதுவும் இல்லை. கேள்வி 3வது, பங்களாதேஷிஸ், ரோஹிங்கியாஸ் அல்ல ஃபாரின் நேஷனல்ஸ், அவர்கள் பீகாரில் வந்து செட்டில் ஆனபடி இவர்கள் கூறியிருக்கிறார்கள். எத்தனை பேர், எத்தனை ஆயிரம் பேர்? இதற்கான விளக்கம் என்ன? ஹோம் மினிஸ்ட்ரி என்ன செய்கிறது? இட்ஸ் அ நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ. வெளிநாட்டிலிருந்து ஒரு சில நபர்கள் இந்தியாவிற்குள் வந்து விடுகிறார்கள், இந்தியன் எலெக்ஷன் ப்ராசஸில் கலந்து கொள்கிறார்கள், அவர்கள் கையில் வாக்குச்சீட்டு இருக்கிறது, அவர்கள் கையில் வாக்கட்டைகள் இருக்கிறது. எப்படி அவர்கள் இதை செய்தார்கள்? அப்போ எத்தனை பேர் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் வந்திருக்கிறார்கள் என்கிற இந்த கணக்கை நீங்கள் எங்கே ஒப்படைத்தீர்கள்? ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இந்த தகவல் தெரியுமா? அந்த நம்பர் என்ன? டோட்டல் ஃபாரினர்ஸ் ஃபவுண்ட், அந்த எண்ணிக்கை என்ன?
இதற்கான கேள்வி, இதற்கான பதிலும் கிடையாது. சரி, இந்த ஒரு மாதமாக செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஆப்ஜெக்ஷன் வரணுமா இல்லையா? இவர்களெல்லாம் வெளிநாட்டை சார்ந்த நபர்கள், இவர்களெல்லாம் இந்த ஊரை சார்ந்த நபர்களே கிடையாது, இவர்களுடைய பேர் இங்கே எப்படி வந்தது என்கிற ஒரு ஆப்ஜெக்ஷன் வருமா இல்லையா? இது போன்ற ஆப்ஜெக்ஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்தமாகவே வெறும் 1000 ஆப்ஜெக்ஷன் மட்டும்தான் பதிவாகி இருக்கிறது. 1000க்கும் குறைவாக 987 ஆப்ஜெக்ஷன்ஸ்கள் மட்டும்தான் பதிவாகி இருக்கிறது. இப்போ இவர்களுடைய கணக்குப்படி ரோஹிங்கியாஸ், பங்களாதேஷீஸ், அப்போது இவர்கள் எல்லாருமே முஸ்லிம்ஸ்களாக இருந்திருக்கலாம். கிடையாது. இந்த ஆப்ஜெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுடைய பேரை நீங்கள் பார்த்தீர்கள்னா கூட அது வெறும் 250 மட்டும்தான். அப்போது உங்களுடைய அந்த மித், உங்களுடைய அந்த பொய் கட்டுக்கதைகள் இங்கே முறிஞ்சு போனது. வெளிநாட்டிலிருந்து வந்த நபர்களை நாங்கள் நீக்கியிருக்கிறோம் என்று நீங்கள் கூறினீர்கள். அந்த கணக்குப்படி பார்த்தால் கூட 250 நபர்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த ஆப்ஜெக்ஷன் ரேஸ் ஆகியிருக்கிறது. வெவ்வேறு காரணங்களாக இருக்கலாம். ஒரு நபர் 2 இடத்தில் அவருடைய பேர் இருந்திருக்கலாம். அனைவருமே பங்களாதேஷியர்கள், நேபாளியிலிருந்து வந்த நபர்கள் அல்ல ரோஹிங்கியாஸ் என்று எந்த கட்டுக்கதையை நீங்கள் எடுத்துக்காட்டினீர்களோ அது பொய்யாகிவிட்டது. இப்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சுப்ரீம் கோர்ட் பீகாரில் எந்த அளவில் வாக்காளர்களுக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறது. உங்களுடைய வாக்கு சரியான முறையில் தான் செக் செய்யப்படும் என்று. இதற்காக நீங்கள் பார்த்தீர்கள்னா கோஸ்ட் பிஎல்ஓஸ், அதாவது எந்த வீட்டையும் இவர்கள் போய் பார்க்கவில்லை, எந்த நபரையும் இவர்கள் போய் சந்திக்கவில்லை, யாருமே இவர்களுக்காக அந்த ஃபார்ம்ஸ்களை நிரப்பவும் இல்லை. இது போன்ற நபர்களுடைய எண்ணிக்கை 15லிருந்து 20%. சுப்ரீம் கோர்ட்டுடைய தலையீட்டு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த எண்ணிக்கை 2 கோடியும் தாண்டி இருக்கும். ஏன்னா பிஎல்ஓஸ்களை வைத்து பிஜேபி மற்றும் தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு ஸ்கூலில், ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு, இல்லை வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டு இந்த ஃபார்ம்ஸ்களை நிரப்பக்கூடிய வேலையை பார்த்தார்கள். சுப்ரீம் கோர்ட் தலையிட்டதால் இந்த எண்ணிக்கை 65 லட்சத்தில் முடிந்தது. 2வது ஃபேஸில் வெறும் 3 லட்சத்திலே முடக்கப்பட்டது. இந்த வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, 40% பிஹாரிஸ் கையில், பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் கையில் டாக்குமெண்ட் இல்லாமல் இருந்திருக்கிறது. இதை ஃபிக்ஸ் செய்வதற்காக சுப்ரீம் கோர்ட் என்ன செய்தது? ஆதார் கார்டை சேர்த்தார்கள். 2003ஆம் ஆண்டு உங்களுடைய தகப்பனார், தாயார் அல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ்களுடைய பேர் இருந்தாலே போதும், நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்டையும் சேர்க்க தேவையில்லை, காட்ட தேவையில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயம் எங்கேயுமே எழுதப்படவில்லை. எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. எஸ்ஐஆருடைய சர்க்குலரில் இது கிடையாது. ஆனால் 80% மக்களை இதில் நீங்கள் எக்ஸம்ட் செய்திருக்கிறீர்கள். அடுத்த மாநிலம் பீகாரில் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலையிட்டால் இது 65 லட்சம் வாக்காளர்களையே ஸ்டாப் ஆயிருச்சு. 68 lakhs. தமிழ்நாடு, அசாம், மகாராஷ்டிரா, இது போன்ற ஏராளமான மாநிலங்களில் இதே எஸ்ஐஆர் தொடங்கும் போது அங்கே எத்தனை அவர்களுடைய உரிமைகளை பறிக்க போகிறார்கள் அதை நீங்கள் பாருங்கள். பிகாஸ் தே ஹவ் நாட் சேஞ்ச் த சிஸ்டம் இஸ் சேம். திருட்டு வழிகள் சேம் தான். அப்போது அந்த திருடக்கூடிய வழியை நீங்கள் மாற்றாத போது அந்த திருட்டு மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. இதே போன்று நீங்கள் பாருங்கள், ஆதாரோடைய லைஃப் லைன் எந்த அளவில் மக்களுக்கு கிடைத்தது. 21 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் சேர்த்ததாக கூறுகிறீர்கள். 65 லட்சம் 68 லட்சம் வாக்காளர்களை நீக்கியதாக கூறியிருக்கிறீர்கள். இதற்கான காரணம் ஆதார் கார்டு, சுப்ரீம் கோர்ட்டுடைய தலையீடு. சுப்ரீம் கோர்ட் ஒரு சில விஷயங்களை செய்யாத வரை இந்த பிரச்சனையை இவர்களால் முடிக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் அக்டோபர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த விஷயத்தை பற்றி அடுத்த முடிவை கூறப்போகிறார்கள். அதாவது இதற்கான முடிவுகள் வெளிவரப்போகிறது. எஸ்ஐஆர் நடத்தலாமா நடத்தக்கூடாது, அதற்கான விதிமுறைகள் என்ன. 7ஆம் தேதி 8ஆம் தேதி என்ன சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து வருகிறது அதை நாங்கள் பொறுத்து பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட் furnish full detail of 3,66 lakh deletion, name, reason, notices issued.
யாருக்கெல்லாம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறீர்கள், அதற்கான காரணம் என்ன, பெயர் நீக்குவதற்கான காரணம் என்ன, அவர்களுடைய பெயர் என்ன, இந்த முழு பட்டியலை சுப்ரீம் கோர்ட் கேட்க வேண்டும். ரெண்டாவது, டிரான்ஸ்பரன்சி மேண்டேட், எடிஷன் ஆர் டிலீஷன், ஏஜ், ஜெண்டர் ஆர் வாட் எவர், எதற்காக இந்த காரணத்தை வைத்தவர்கள் நீக்கினீர்கள் அல்லது சேர்த்தீர்கள், அதற்கான டிரான்ஸ்பரன்சியை பப்ளிக் டொமைனில் நீங்கள் வைக்க வேண்டும். பெட்டிஷனரை பற்றி நீங்கள் பார்க்கும்போது, அதாவது சேலஞ்ச் செய்யக்கூடிய விஷயம் வரும்போது அல்ல ஒரு போட்டியாளர் கலந்து கொள்ளும்போது அவருடைய எஃபிடெபிட், எஃபெக்டட் ஓட்டர்ஸ் அவர்களுடைய எஃபிடெபிட்ஸ் அனைத்துமே சரியான முறையில் பதிவிடப்பட வேண்டும். இசியை எத்தனையோ முறை எக்ஸ்போஸ் செய்தால் கூட இசி சரியான பதில்களை கொடுக்க மறுத்து வருகிறது. இசி அமைதியாக இருக்கும் வரை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் சரியதான் போகிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்காக நடுநிலையாக செயல்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஒரு கட்சிக்காக நீங்கள் வேலை பார்ப்பதால், ஒரு கட்சியுடைய ஐடியாலஜிக்காக நீங்கள் வேலை பார்ப்பதால் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை முறிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். இது போன்ற நபர்கள் அந்த பதவியில் இருக்க தகுதியற்றவர்கள். சுப்ரீம் கோர்ட் இதில் நிச்சயமாக கவனம் செலுத்தி மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அக்டோபர் 7, அக்டோபர் 8 சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து வெளிவரக்கூடிய வேர்டிக்ட்களை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இதுவரை நடந்த எஸ்ஐஆரில் எத்தனை விதமான தில்லுமுள்ளுக்கள் நடந்தது அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக் பட்டனையோ அல்ல ஷேர் பட்டனையோ தட்ட மறக்காதீர்கள். காரணம், இந்த வீடியோவை லட்சக்கணக்கான நபர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய யூபிஐ வழியாகவும் உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.